இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துருந்துச்சு. இந்த வார்னால நம்ம எக்கானமி எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு? ஒரு இம்பேக்ட் கிடையாது. இந்தியா இல்லாமல் உலக பொருளாதாரமே இல்லைங்கிற நிலைமை இந்தியா உருவாக்கியிருக்கு. எங்கே இருக்குது பாகிஸ்தான்? $4.2 trillion எக்கானமி. அவங்க கிட்ட கையிருப்பே 10 பில்லியன் தான் இருக்குது. 10 பில்லியன்னா அவனா 85,000 கோடி. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுதுன்னா ஒரு நாளைக்கு 15,000 கோடி தேவை. இந்தியா வந்து டிஃபென்ஸுக்கு மட்டுமே ஒரு வருஷம் பட்ஜெட்டில் நம்ம 80 பில்லியன் ஒதுக்குறோம். விச் இஸ் கோயிங் டு பி த எவ்ரிடேஸ் நியூஸ். நேற்று இருந்த அந்த வார் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம பேசுறது இல்லையா? டக்குன்னு போய் அதில் காசு போட்டு டக்குன்னு காசு இருக்குது. இது ஒரு கரெக்டான மூவ் ஆகுது சார். டைம் கொடுக்காம இந்த ஷார்ட் டேர்மில் 10% பண்ணார், 15% நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்களா? கோல்டு ஹஸ் ஆல்சோ டன் வெல், பட் ஈக்விட்டி ஹஸ் அவுட் பர்ஃபார்ம்டு கோல்டு. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி 70 லட்சம் கோடி ஆகிடுச்சு. 25,000 கோடி மாதம் எஸ்ஐபி வருது. தொடக்கத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். கீப் அவர் ஹெட் அஸ் மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் யூரோப்பில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன உங்கள்கிட்ட கேட்க சொன்னது என்னன்னா, இந்த வார்னால நம்ம எக்கானமி எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு, இல்லை என்ன கெயின் பண்ணுச்சு? ஒரு இம்பேக்ட் கிடையாது. ஓகே. ஒரு காட்டில் சிங்கம் புலியோட தான் சண்டை போடணும். இந்த கொசு இதெல்லாம் டக்குன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் $4.2 trillion எக்கானமி. ஸோ முதல்ல நம்ம சண்டை போடுறதுனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சண்டை போடுறதுனா என்ன? இப்போ நான் நேருக்கு நேரு சண்டை போடுறதுங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்போது. இன்றைக்கி வந்து பவர், மணி பவர், மசில் பவர், இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். பணம் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. இன்றைக்கி இந்தியாட்ட போர் தொடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட போர் தொடுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் இருக்குது. சிம்பிள் கம்பேரிசன் நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்தியா இஸ் ஃபார் அஹெட். இந்தியா ஹஸ் பிகம் 4th largest எக்கானமி இன் த வேர்ல்டு. ஒரு சிம்பிள் டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கையில் இருக்கிற கையிருப்பு இருக்குல்ல, நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் 690 பில்லியன் ரிசர்வ்ஸ் இருக்குது. கோல்டு மட்டுமே ஆல்மோஸ்ட் 80 பில்லியன் இருக்குது. ஒரு பில்லியன்னா 8,500 கோடி. இப்போ நம்ம அப்படியே ஒரு பாகிஸ்தானுக்கு நம்ம வருவோம். அவங்கக்கிட்ட எவ்வளோ கையிருப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அவங்கக்கிட்ட கையிருப்பே 10 பில்லியன் தான் இருக்குது. 10 பில்லியன்னா அவனா 85,000 கோடி. இவ்வளோ தான் பணம் இருக்குது. இந்தியா இஸ் ஃபைட்டிங் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. ஒருத்தருடைய தனி மனிதனுடைய வருமானம் எங்கே போயிருக்கு, எங்கே இருக்கும் கடைசி ஒரு 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கூகுள் வேணும் தான் இந்தியா வேணும், மைக்ரோசாஃப்ட் வேணும் தான் இந்தியா வேணும், டெஸ்லா இந்தியாவுக்கு வருது, நீங்கள் வாட்ஸ்அப் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க இந்தியா வேணும். இந்தியா இல்லாமல் உலக பொருளாதாரமே இல்லைங்கிற நிலமை கடைசி ஒரு 15-20 வருஷத்தில் இந்தியா உருவாக்கியிருக்கு. எங்கே இருக்குது பாகிஸ்தான்? பாகிஸ்தான் இஸ் இன் அ டீப் ஸ்ட்ரெஸ். ஒன்றுமே வேணாம் கேஷவ். இப்போ நீங்கள் நானும் எடுத்துங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து வி ஆர் ஆல் ஃபார்ச்சுனேட். நம்மெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்மெல்லாம் வந்து இந்தியாவில் பிறந்ததுக்கு. பஃபட் அதான் சொல்கிறாரு, நான் அமெரிக்காவில் பிறந்தது தான் நான் பண்ண ஒரு பெரிய நான் பண்ண புண்ணியங்கிறார். ஏன்னா அமெரிக்கா நல்லா பண்ணிச்சு, அவர் நல்லா பண்ணார். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் வி ஆர் இன் த ரைட் பிளேஸ் இன் த ரைட் டைம். பாகிஸ்தானில் இன்றைக்கி ஒரு பொருள், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம பால் 40 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அவன் 200 ரூபா கொடுத்து வாங்குறான். நம்மளோட இன்ஃப்ளேஷன் 6%, பாகிஸ்தானில் 30% இன்ஃப்ளேஷன். இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கொசு ஈட்டெல்லாம் சண்டை போடக்கூடாது. நம்ம எங்கேயோ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வாரில் அந்த மாதிரி ஒரு வந்ததுன்னா பாகிஸ்தான் கெனாட் ஃபைட் ஃபார் ஈவன் 1 day, மேக்ஸிமம் 2 days. இந்தியா கேன் ஃபைட் ஃபார் லாங்கர் டேஸ். ஸோ இன்றைக்கி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைட் பண்ணுதுன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 15,000 கோடி தேவை. இந்த 15,000 கோடியில் ஒரு நாளைக்கு மினிமம் தேவை. இந்தியா வந்து டிஃபென்ஸுக்கு மட்டுமே ஒரு வருஷம் பட்ஜெட்டில் நம்ம 80 பில்லியன் ஒதுக்குறோம். 80 பில்லியன்னா என்ன? இன்றைக்கி 8,500 கோடினா 80 × 6 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிஃபென்ஸுக்குன்னு நம்ம ஒதுக்குறோம். வாருன்னு வந்ததுன்னா இந்தியா ஒரு 40 நாள் ஃபைட் பண்ண முடியும். பாகிஸ்தானால் ஒரு நாள் ஃபைட் பண்ண முடியாது. அவங்க டிஃபென்ஸுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச அவங்க 10 பில்லியனோ 12 பில்லியனோ தான் ஒதுக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற சர்ப்ளஸே கிடையாது அவங்ககிட்ட. ஸோ பாகிஸ்தான் கெனாட் ஃபைட் வித் இந்தியா எனி கிவன் டேங்கிறது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்தியா வந்து இஸ் அ ஃபார் அ வே ஹெட் கம்பேர்ட் டு பாகிஸ்தான். சார், ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் என்ன, இந்த வார் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் பயங்கரமாக ரேலி ஆச்சு. இப்போ எல்லாருமே சின்ன சின்ன ஷார்ட்டர் கெயின்ஸ்லாம் பார்த்தாங்க. டக்குன்னு போய் அதில் காசு போட்டு டக்குன்னு காசு இருக்குது. இது ஒரு கரெக்டான மூவ் ஆகுது சார். அதை ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணியிருப்பாங்க. பட் அதனால என்ன ஒரு பெரிய கெயின் வந்துட போகுது?
நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் டைம் கொடுக்காம உங்களுக்கு இன்னும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது. இப்போ ஒரு கோடி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா கூடி அந்த 1 கோடி 2 கோடி ஆகிறதுக்கு 5 வருஷம் 6 வருஷமாவது ஆகும். உங்களுக்கு வந்து டைம் கொடுக்காம இந்த ஷார்ட் டேர்மில் 10% பண்ண 15% நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்களா? இந்த வார் வந்தப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல சார், அதில் வந்து கோல்டு நிறைய வச்சுக்கணுமா ஈக்விட்டி நிறைய வச்சுக்கணுமா? இந்த வார் டைமில் கோல்டில் நிறைய காசு போடுறது பெட்டரா இல்லை ஈக்விட்டியில் காசு போடுறது? ஸோ எல்லோரும் காமன் கொஸ்டின்ஸ் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி வார் வந்துடுது இல்லை, வார் கோல்டு மேலே போயிடும், ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல, என்ன நடக்கும்னு தெரியாது, கோல்டு மேலே போயிடும். ஸோ ரொம்ப காமனாக. ஸோ நான் டேட்டா எடுத்து பார்த்தேன். கார்கில் வார் எப்போ நடந்ததுன்னா 1999 நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நிறைய இது மாதிரி ஒரு 5 வார் நான் கடைசி ஒரு இதில் பார்த்தேன். இந்த 5 வார் எடுத்ததில் 2 தடவை கோல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3 தடவை ஈக்விட்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு புத்திசாலியாக இருந்தால் கோல்டு வச்சுக்கணும், ஈக்விட்டியை வச்சுக்கணும். பட் சுப்பீரியரான பர்ஃபார்மன்ஸ் இப்போ மார்க்கெட் டவுன் ஆச்சு வார்னால அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரமாக ரீபவுண்ட் ஆச்சு பாருங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 25,000 இருக்குது. இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு 1% ஃபாலு. பட் நேற்று நிஃப்டி 25,000 நம்மளுக்கு டச் ஆச்சு, பழைய ஹை ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. எவ்வளோ சீக்கிரமாக ரீமவுண்ட் ஆச்சு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. பட் நான் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஹஸ் ஆல்சோ டன் வெல், பட் ஈக்விட்டி ஹஸ் அவுட் பர்ஃபார்ம்டு கோல்டு ஆக்சுவலாக. பட் டேட்டாவை எடுத்து பொறுமையாக நம்ம பார்த்தோம்னா தட் யூ கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட். சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் எப்படி ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நாளாக வந்து கீழே தான் இருந்துச்சு, பவுன்ஸ் பேக் ஆக கொஞ்ச நாள் டைம் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ஏன் சார் இல்லை? ஏன்னா இதுவும் ஒரு மெஜாரிட்டியாவது வார்னு கன்சிடர் பண்ணோன்னா இதுவும் ஒரு மேஜர் இஷ்யூ தான் இப்போ நடந்ததும் கூட. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது ஒரு வார் யாரும் ரொம்ப நீண்ட நாள் நடக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எஃப்ஐஎஸ்க்கு தெரியும். எஃப்ஐஎஸ் சைட்வேஸில் பணம் வச்சுட்டே இருந்தாங்க, எப்படா இந்தியாவில் வந்து என்டர் ஆகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு. இன்னமும் எஃப்ஐஎஸ் ஆர் கம்மிங் பேக், ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது ஒரு ஃபால் வந்ததுன்னா இந்தியாவில் என்டர் ஆக மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இந்த தடவை ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டாங்க. கம்மிங் பேக் டு த ரஷ்யா யுக்ரைன் அந்த ஸ்டோரி, அது கொஞ்சம் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வாஸ் ஸோ ரெசிலியன்ட். அப்போ அந்தளவுக்கு பெரிய ஃபால் ஆகலை. அப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கடைசி நம்ம 4 வருஷம் 5 வருஷம் பார்க்குற வளர்ச்சி மெயின்லி வந்து பிகாஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹே அந்த ஆடு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து 70 லட்சம் கோடி ஆகிடுது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி. 70 லட்சம் கோடிங்கிறது வந்து இப்போ நான்லாம் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது 2 லட்சம் கோடி இருந்தது. 2002 2003 2 லட்சம் கோடி இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி 70 லட்சம் கோடி ஆகிடுச்சு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ப்ளே பண்ணியிருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எல்லோரும் எஸ்ஐபி போடுறாங்க, எல்லோரும் ரீட்டைல் ஃபுல்லாக ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியாது, 25,000 கோடி மாதம் எஸ்ஐபி வருது. ஸோ 25,000 கோடினா ஒரு வருஷத்துக்கு எடுத்து பார்த்துங்களா, ஆல்மோஸ்ட் அதே வந்து ஒரு 3 லட்சம் கோடி. ப்ளஸ்ஸு இபிஎஃப்ஓங்கிறது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக ஒரு 1 lakh crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் மணி இஸ் ஹோல்டிங் த மார்க்கெட். இந்த பணம் வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸாக இஸ் ஹோல்டிங் த மார்க்கெட். இட் இஸ் ஒன்லி கோயிங் அப். ஸோ மார்க்கெட்டு அந்த யுக்ரைன் வார் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா mutual fund money was so resilient through the SIP book which has saved the downside market of equity actually. இப்பயுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் எஸ்ஐபி கம்மி ஆகலை. மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸும் வந்தது, ப்ளஸ் எஃப்ஐஎஸும் தே கம் வெரி ஸ்ட்ராங்லி. இப்போ இந்த பெஹல்காம் அட்டாக் வந்து ஏப்ரலில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் எந்த ஃபாலுக்கும் வாங்கிக்கிட்டே இருந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் நிஃப்டி இன்னைக்கு 25,000 டச் ஆகிடுது. சார், கடைசி கொஸ்டின் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அன்சர்டினிட்டி வர்றப்போ நிறைய பேர் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்சர்டினிட்டி வரப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி சார் இருக்கணும்? அஸ் அன் இன்வெஸ்டராக நம்ம என்ன பார்க்கணும்? ஸோ நம்ம எதுக்காக ஆரம்பித்தோன்னு முதல்ல பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடைய பர்பஸ் என்ன? தொடங்கின ஆர்வம் வந்து தொடக்கத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இஎம்ஐயில் இருக்கிற ஆர்வம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இல்லைன்னா நீங்கள் கடனை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வார் வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் சொல்கிற ஒன்று தான், நீங்கள் ஆல்மோஸ்ட்டு ஒரு கோலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க. கோலை ரீச் பண்ணலை அப்படின்னா
நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். வருஷம் வார் வரும், ரஷ்யா யுக்ரைன் ப்ராப்ளம் வரும், குரூட் ஆயில் மேலே போகும், கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும், எக்கானமி கொலாப்ஸ் ஆகும், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். வருஷம் இந்த மாதிரி ஒரு மேஜராக 2-3 ஈவெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாக வச்சுக்கணும். வி ஷுட் கீப் அவர் ஹெட் அஸ் மாஸ்டர் அண்ட் மைண்ட் அஸ் சர்வெண்ட். மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. கோல்டு, ஈக்விட்டி, ரியல் எஸ்டேட்டு, அது ஒன்றுமே இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வாங்குறது, எப்படி வாங்க கோலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 15 வருஷம் 20 வருஷம் ஈக்விட்டி, 1 வருஷம் 2 வருஷம் எஃப்டி, 5 வருஷம் 6 வருஷம் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி கோலை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். யூ ஷுட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை ஆல் திஸ் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் இஸ் கோயிங் டு பி த எவ்ரிடேஸ் நியூஸ். நேற்று இருந்த அந்த வார் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம பேசுகிறது இல்லையே. எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுடேஸ் இந்த டஸ்ட்பின்ங்கிற மாதிரி தான். அது இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதை பற்றிலாம் இல்லாமல் நம்ம வி ஷுட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.